ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குருவாயூர் கோயிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த தரிசனம் எத்தனை மணிக்கு போகணும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஷாப்பிங் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஏரியா தான் வந்து ஈஸ்ட் நடா. ஸோ கோயிலோட ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ இங்கே தான் இந்த ஃப்ரீ தர்ஷன் க்யூலாம் இருக்கும். ப்ளஸ் இந்த மேரேஜுக்கு உண்டான அந்த மேடைகள் எல்லாமே இந்த ஈஸ்ட் நடா சைடு தான் இருக்கும். மேரேஜ் நடக்கிற மேடைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் பாட்டு கச்சேரி நடக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறதுக்கு சேர்ஸ் எல்லாமும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ உட்காந்து கூட அங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே கோவிலோட வால்ஸில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் நிறையா இருக்கும். அதாவது கிருஷ்ணர் அவதாரம், ஒவ்வொரு அவதாரத்தோட பெயிண்டிங்ஸும் அது நல்லாயிருக்கும். இந்த பெயிண்டிங்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா முரல் பெயிண்டிங்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊர் கோயில் செவத்துலலாம் வந்துட்டு ரெட் அண்ட் ஒயிட் அப்படி அடிச்சிருப்பாங்க. இங்கே வந்து வித்தியாசமாக இந்த பெயிண்டிங் வந்து அது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பெயிண்டிங்க்கு அந்த ஒவ்வொரு அவதாரத்துக்கும் உண்டான அந்த பேரும் வந்து அந்த பெயிண்டிங்ஸில் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கோகுல கிருஷ்ணர், கஜலக்ஷ்மி, அப்புறம் ருக்மணி சுயம்பரம், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் போட்டு அந்த பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமாகவும் இருந்தது. ஏன்னா மித்த கோயில்களில் நம்ம இது மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே குருவாயூர் கோயிலில் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே நிறையா பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடம் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் கூட இப்போ ஹாலில் அந்த லிவிங் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈவினிங் 4:30க்கு ஸ்ரீவேலி நடக்கும். ஸோ அதுக்கான அந்த யானைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்குள்ளே. ஸோ அந்த யானைலாம் நிறைய பேர் நின்று பார்த்தாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வெஸ்ட் நடா. ஸோ இங்கே தான் அந்த 1000 rupees என்ட்ரன்ஸ் வந்து நம்ம உள்ளே போவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாக் ரூமு. ஸோ கோயிலுக்குள்ளேயே ஒரு நிறைய கிளாக் ரூம்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம லக்கேஜஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அவங்க ஒரு பார்கோடு இருக்கிற மாதிரி ஒரு டோக்கன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். 6 hours வந்து நம்ம என்ன அமௌண்ட் பே பண்ணமோ அதுதான். 6 hours மேலே வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கவுண்டர். இங்கே நிறைய பிரசாதம் வந்து கிடைக்கும். பட் நிறையா பேர் என்ன வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அடப்பிரதமன் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே சார்ஜஸ் இருக்குது, அமௌண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பிரசாதமுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது. இந்த 1000 rupees தர்ஷனுக்கு என்ன பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா ஒரு பேப்பர் பேக்கில் வந்துட்டு நம்ம குருவாயூர் பிக்சர் போட்டிருக்கோம், குருவாயூர் அப்பனோட பிக்சர், அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், ஒரு சந்தன பேக்கெட், அப்புறம் ஒரு சுகர் பவுடர். இதுதான் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் டெம்பிளில் என்னென்ன ஆஃபரிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வித் ரேட்டோட, என்னென்ன பிரசாதம், என்னென்ன தர்ஷனுக்கு எவ்வளோ, எல்லாமே வந்து லிஸ்ட்டு போட்டு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த பெரிய போர்டில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் கியூவு. ஸோ இங்கே தான் ஃப்ரீ தர்ஷன் கியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே தான் நிர்மலாயா தர்ஷனம்க்கும் வந்து கியூ. மார்னிங் ஒரு 10:30 அந்த மாதிரி டைமில் வந்து தேவஸ்தான கவுண்டரில் உங்களுக்கு வந்து மோர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே வந்து பரதநாட்டியம் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு பாட்டு தான் இது வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ இங்கே தமிழ்நாடு ரைஸ் வந்து எந்த ஹோட்டலில் கிடைக்கும்னா கணேஷ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வெஸ்ட் நடாலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் நடந்து போனோம் அப்படின்னா கணேஷ் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ரைஸ் இருக்கிற ஃபுட்டு வந்து நம்மளுக்கு மீல்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓகேவாக இருக்குது, நல்லாவே இருக்குது.
இங்கே ஷாப்பிங் ஏரியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெஸ்ட் நடாலையும் இருக்கும், ஈஸ்ட் நடாலையும் இருக்கும். ட்ரெஸ் கடை, பூஜை பொருட்கள் கடை, டாய்ஸ், நிறைய கிருஷ்ணர் ஐடியல்ஸ் இருக்கும், கதக்கடி ஐடியல்ஸு, யானையோட நெத்தி பட்டம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வல்வா கடை, அப்பள கடை எல்லாமே இங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.